கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். பிக் டாபிக் வித் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, சென்னை போலீஸ் உடையில் பலக்கடை ஊழியரிடம் ரூபாய் 14 லட்சம் பறிப்பு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். என்னன்றது ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது வரன்றது தெரியும். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த தர்சீர் 26. இவர் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள ஒரு பலக்கடையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று முன்தினம் இரவு தர்சீர் கடையில் இருந்தபோது அதன் உரிமையாளர் ஷேக் ரோசன் என்பவர் அவரை தொடர்பு கொண்டு தான் தற்போது வானகரத்தில் இருப்பதாகவும் கடையில் உள்ள ரூபாய் 15 லட்சம் ரொக்க பணத்தையும் எடுத்துக்கொண்டு உடனடியாக அங்கு வருமாறும் கூறியுள்ளார். முதலாளியின் உத்தரவின்படி தர்சீர் பணப்பையுடன் ஆட்டோவில் வானகரம் சென்றார். ஆட்டோ நெற்குன்றம் தயசதன் சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது அங்கு போலீஸ் சீருடையில் இருந்த 2 பேர் ஆட்டோவை வழிமறித்தனர். இப்போ பார்த்திங்கன்னா போன மாதம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அறிவித்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க ஃபுல்லாக எல்லா சைடுமே ரோந்து பணியில் அதிகமாக ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதன் காரணமாக கூட இந்த குற்றம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பல பகுதிகளில் போலீஸ்காரங்க பணம் பறிமுதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயமும் அதை ரிலேட்டட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. போக்குவரத்து காவலர்கள் போல தோற்றமளித்த அவர்கள் ஆட்டோ ஓட்டுநரிடம் ஆவணங்களை சரிபார்ப்பது போல நடித்துள்ளனர். பின்னர் ஆட்டோவில் இருந்த தர்சீரிடம் பையில் என்ன இருக்கிறது என்று கேட்டுள்ளனர். தர்சீர் தன்னிடம் பணம் இருப்பதாக கூறியவுடன் ஒரு காவலர் அவரிடமிருந்த ரூபாய் 14 லட்சம் பணப்பையை மற்றும் செல்போனை பறித்து கொண்டு அங்கிருந்து ரோந்து வாகனம் போன்ற வாகனம் ஒன்றில் ஏறி மின்னல் வேகத்தில் புறப்பட்டு சென்றார். கிட்டத்தட்ட நார்மலான ஒரு போலீஸ்காரங்க மாதிரியே நடித்து செக் பண்ணுறது, ஆட்டோக்காரங்கிட்ட லைசன்ஸ் இதெல்லாம் விசாரிக்கிற மாதிரி விசாரித்து கடைசியில் பயணிக்கிட்ட இருந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு இது வாங்கணும், எதுக்கு இவர் கொடுக்கணும்? நீங்கள் 10 லட்சம் வரைக்கும் கொண்டு போகிறப்ப அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எலெக்ஷன் சமயத்தில் தான் ஓட்டுக்கு இது காசு கொடுத்துருவாங்களோன்றதுக்கோசரம் தான் அந்த ரோந்து பணியில் ஈடுபடுறது. மற்ற சமயத்தில் நீங்கள் போலீஸ்காரங்கிட்ட காசு கொடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. உங்கள்கிட்ட லைசன்ஸே இல்லைனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட காசு தர வேண்டியது கிடையாது. அவங்க லைசன்ஸ் இல்லைனா கூட உங்கள் மேலே கேஸ் மட்டும் தான் போட முடியுமே தவிர கண்டிப்பாக இப்போயே ஃபைன் கட்டுங்க, எங்ககிட்டயே பணத்தை கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எந்த ஒரு போலீஸ்காரங்களுக்கும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, கோர்ட்டில் போய் தான் கட்டுற மாதிரி வருமே தவிர டேரெக்டாக நீங்கள் எந்த ஒரு போலீஸ்காரங்கிட்டையும் அது உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் போக்குவரத்து காவலர்கிட்டே கூட நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. படித்தவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அறிவுன்னு நான் சொல்ல வர கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது போய் சேரணும் மக்களே. அடுத்த இந்த விஷயத்தை நம்ம சேனலுக்கு நம்ம டாபிக் வரும். மற்றொரு நபர் தர்சீரை தனது பைக்கில் ஏற்றி சென்று மதுரவாயல் பாலத்தின் கீழே இறக்கி விட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கார். கிட்டத்தட்ட அந்த பையனையும் கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிற மாதிரி போயிருக்காரு. போனோடனே ஏதோ ஒரு சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல இறக்கி விட்டு இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணணும், ஓட விரட்டி அடிக்கணும். தப்பே கிடையாதுங்க. ஏன்னா இவன் ஒரு திருடன், இவனை அடிக்கிறது எந்த ஒரு தப்புமே கிடையாது. புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். அடுத்ததான் இதை நம்ம டாப்பிக்கில் வரும். காவலர்கள் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த தர்சீர் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு சென்று விசாரிச்சிருக்காரு. அப்போது அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் யாரும் பணம் பறிமுதல் செய்யவில்லை என்பது தெரிய வந்தது. அவன் தான் நேக்காக அடிச்சுட்டு போயிட்டானே, அப்போ எப்படி தெரியும்? போலீஸ்காரங்களுடைய இந்த அஜாக்கிரதையினோட வேலை காரணமாக தான் ரெகுலராக உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் என்னைக்கு இருக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு அவன் நின்றுக்கிறானுங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்க அதிகரிச்சுட்டே தான் இருக்காங்க. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தர்சீர் இது குறித்து அளித்த புகாரின் பேரில் கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீஸ் உடையில் கைவரிசையை காட்டி அந்த மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இவங்களும் விசாரணை மட்டும் தான் நடத்துவாங்களே தவிர அந்தளவுக்கு போய் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுங்க கூட ஒரு வழியில் இவனுங்க காவல்துறை கூட டைப் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மக்களை இந்த நியூஸ் ஒரு அவேர்னஸாக எல்லாத்தையும் போய் சேரணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீச் பண்ணணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனல் எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரும். அப்போ தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ, இது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.